கார்த்திகை தீபம் வந்தாச்சு. லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண விளக்கெல்லாம் எடுத்து அதை எப்படி க்ளீன் பண்ணி புதுசு போல மாத்துறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். பழைய விளக்குலையும் சரி புது விளக்குலையும் அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும். இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிட்டு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டு அதில் பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன், வாஷிங் லிக்விட் அதாவது வெசல் வாஷிங் லிக்விட் ஒரு 2 ஸ்பூனு, சபினா பவுடர்னு சொல்லுவாங்க, அது இல்லைன்னா வெசல் வாஷிங் பவுடர்னு சொல்லுவாங்க, அதையும் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போதே நம்ம அந்த விளக்கு எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கலாம். பீங்கான் விளக்குலையும் சில சமயம் அந்த எண்ணெய் பிசுக்கு போகாது. அதை அந்த தண்ணியிலேயே டிப் பண்ணி கையிலேயே தொடச்சாலே போயிடும். தண்ணி கொதிக்கும் போதே அந்த எண்ணெய் எல்லாமே மேலே மிதந்து வந்துடும். இன்னொரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்துட்டு அதில் அந்த விளக்கு எல்லாத்தையும் எடுத்து மாற்றிடலாம். மாற்றி கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கப்புறம் அந்த விளக்கில் நார்மல் நம்ம வாஷிங் லிக்விடை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சாலே போதும். மேக்ஸிமம் அது எல்லாமே க்ளீன் ஆகி நல்லா புது விளக்கு மாதிரியே ஆகிடும். எல்லா விளக்கையும் நல்லா கழுவிட்டு அதை நல்லா ட்ரைன் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வெயிலில் காய வச்சு எடுக்கணும். அடிக்கிற மலைக்கு எங்கே வெயிலில் வைக்கிறதுன்னு வீட்லேயே ஒரு துணியை விரித்து பேனை போட்டு இந்த விளக்கு எல்லாத்தையும் வீட்லேயே காய வச்சாச்சு. அடுத்த வீடியோவில் புதுசாக வாங்கின விளக்கை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போதைக்கு பாய்.